வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாதர் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த சிச்சுவேஷனில் ரொம்ப அதிகமாக தேவைப்படக்கூடிய டிப்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இப்போ நாளுக்கு நாள் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் விலை வந்து அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ கேஸ் சிலிண்டரை எப்படி வந்து ரொம்ப நாளைக்கு மிச்சப்படுத்தலாம் அப்படின்ற டிப்ஸ் எல்லாம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நம்ம வீட்டில் நம்ம சமைக்கிறதுக்குன்னு எடுக்கிற எல்லா பாத்திரத்தையும் ஒரு டைம் வாஷ் பண்ணிட்டு தான் எடுப்போம். ஸோ சடனாக வாஷ் பண்ணும்போது அதில் தண்ணி அதிகமாக இருக்கும். அப்படியே நம்ம அடுப்பில் வைக்கும் போது அது வந்து காயறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். ஸோ லைட்டாக ஒரு சின்ன துண்டு இதுக்காகவே வச்சுட்டு நீங்கள் எப்பப்பெல்லாம் வந்து பாத்திரத்தை கழுவுறீங்களோ டக்குன்னு இந்த மாதிரி அடிப்புறம் மேல்புறம் 2 பக்கமும் வந்துட்டு நீங்கள் வந்து தொடச்சிட்டு நீங்கள் வச்சிங்கன்னா சீக்கிரம் ஹீட் ஆகிடும். அதே நேரத்தில் அடிப்பக்கம் வந்து தண்ணி இருந்துச்சுன்னா சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு அடுப்பில் பட்டு அந்த தீ கூட சில நேரத்தில் விட்டு விட்டு எரியும். அந்த மாதிரி பிரச்சனையும் சால்வ் ஆயிரும். இதுலேயுமே உங்களுக்கு கேஸ் மிச்சமாகும். அடுத்து சமைக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் இருந்து எந்த பொருள் எடுத்தாலும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னமே எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சமைக்கிற நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். சீக்கிரமாகவும் வந்துட்டு அது வந்து குக் ஆகிரும். சப்போஸ் நீங்கள் லேட்டாக ஆக்குனீங்கன்னா அந்த கூலிங் ஃபஸ்ட்டு மாறுறதுக்கே டைம் எடுக்கும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நீங்கள் முருங்கைக்காலம் ஸ்டோர் பண்ணும்போது ஒரு சில்வர் பாக்ஸில் கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 10-15 நாள் ஆனாலுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்பப்போ குழம்புக்கு கூட்டுக்கு தேவைப்பட்டதுக்கெலாம் வந்து எடுத்து போட்டுக்கலாம். உடனே சமைக்கணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் காய்கறிகளை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கூலிங் சீக்கிரமாகவே போயிடும். ஸோ குக்கிங் டைமும் சீக்கிரம் ஆகிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா, பொதுவாக இப்போ காலையில் குழந்தைங்களுக்கு சமைக்கிறீங்க, சமைக்கிற டைமும் சேவ் ஆகணும் அப்படின்னா, அதே நேரத்தில் கேஸும் மிச்சமாகணும் அப்படின்னா, நீங்கள் வந்து சுடுதண்ணியில் உலக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு அரிசி போடுவீங்க. அதுக்கு பதிலாக வீட்டில் கெட்டில் இருந்துச்சுன்னா அதில் டக்குன்னு சுடுதண்ணி வச்சுட்டு அதில் வந்து உலக்கி வச்சிங்கன்னா டக்குன்னு ஒரு கொதியிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து தண்ணி கொதிச்சிரும். இப்போ நம்ம கொதிக்கிற தண்ணியில் அரிசியை சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. ஸோ இந்த வந்து ஒரு சூப்பரான டிப்புங்க. உங்களுக்கு வந்து அடுப்பு வந்து ஆஃப் ஆனால் கூட நல்ல சோறு வேகிறதுக்கு ஒரு சூப்பர் டிப் சொல்கிறேன். நல்லா கொதி வந்தோன்னே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 20 நிமிஷத்துக்கு இதை எந்த விதமான வந்து அந்த மூமெண்ட்டுமே கொடுக்காம ஒரு ஓரத்தில் வச்சுருங்க. இந்த புழுக்கத்திலே அரிசி நல்லா வந்து வெந்து வந்துடும். கொஞ்சம் கூட கஞ்சி கோர்க்காத, நீங்கள் பயப்படவே தேவையில்லை. கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் ஆச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நம்ம அரிசியாக தான் சேர்த்தோம். பாருங்கள், சூப்பராக உதிரி உதிரியாக நல்லா வெந்து வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை ஃப்ளேமில் வச்சு ஜஸ்ட்டு ஒரே ஒரு கொதி மட்டும் வச்சுட்டு டக்குன்னு வடித்து எடுத்துக்கிட்டாலே போதும். சூப்பராக நமக்கு பொலன்னு அரிசி நல்லா உதிரி உதிரியாக வர ஆரம்பிச்சிடும். பாருங்கள், செம்மையாக வந்துருச்சு. சைடில் வந்து நான் தோசை சுடுறனால டக்குன்னு இதை வந்து நடு அடுப்புக்கு மாற்றிட்டேன். இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. இதை நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வடித்து எடுத்துக்கலாம். நிறைய பேருக்கு சந்தேகம் வரும், இப்படி வடித்தா வந்து கஞ்சி கோர்க்குமா அப்படின்னு. கண்டிப்பாக கோர்க்காது. ஸோ உங்களுக்கு நான் வடித்து கூட இதில் வந்து காமிக்கிறேன். இப்போ நான் வடித்து எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், ரைஸ் எந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக இருக்குண்டு. இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணும்போது சுற்றிலாம் அடுப்பை சுற்றி வந்து உங்களுக்கு தண்ணி வந்து கீழே கொட்டுற பிரச்சனையும் இருக்காது. டக்குன்னு உங்களுக்கு குக்கிங் டைமும் முடிஞ்சு போயிடும். கேஸுமே நல்லா மிச்சமாகும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம சூப்பராக வரும். இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். பொதுவாக நம்ம காய்கறிகள்லாம் வந்து எடுத்து கட் பண்ணி வச்சதுக்கு அப்புறமேட்டு குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து டைம் சேவ் ஆகும். அதே நேரத்தில் கேஸும் மிச்சமாகும். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு ஏதாவது ஒரு குழம்போ அல்லது ஏதாவது பொரியல் பண்ணும்போது 1 பார்ட் மீலாக வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அல்லது வந்து குக்கரில் சமைக்க ஆரம்பிங்க. இந்த மாதிரி குக்கரில் நீங்கள் பண்ணும்போது ரொம்ப நேரம் வந்து டைம் எடுக்காமல் டக்குனுமே வந்து உங்களுக்கு குழம்போ அல்லது கூட்டு பொரியல் எல்லாமே ரெடி ஆகிடும். ஸோ இந்த டிப்ஸோட ஒரு சில பழைய வீடியோவில் இருக்கக்கூடிய டிப்ஸுமே நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து பாருங்கள். நெக்ஸ்ட்டு உங்களோட அடுப்பு மேடையோ அல்லது கேஸ் பர்னரோ வந்து பார்த்திங்கன்னா ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. கேஸ் பர்னரில் ஈரம் இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா அது பத்துறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். கேஸ் பர்னர் க்ளீனிங்காக இருக்கிறதுன்னு பார்க்குறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். கேஸ் பர்னர் க்ளீனிங் உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய லைட்டர் நல்லா குவாலிட்டியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து கம்மி ரேட்டுக்கு வாங்குகிறோம் அப்படின்றதுக்காக நீங்கள் மற்ற குவாலிட்டி வாங்கிட்டீங்கன்னா ரொம்ப நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா இருக்காது. பத்தவும் பத்தாது, சீக்கிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா போயிடும். நீங்கள் ஒவ்வொரு டைம் வந்து பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லைட்டாக உங்களை பார்த்து இந்த மாதிரி லைட்டரை வந்து பொருத்தி பாருங்கள். பொருத்தும் போது லைட்டாக இந்த மாதிரி நெருப்பு பத்துச்சுன்னா ஈஸியாக வந்து பற்றிடும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறமேட்டு நீங்கள் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி பண்ணுங்கள். இல்லாட்டி 4-5 தடவை நீங்கள் வந்து பண்ணிகிட்டே இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா பத்தாது. எப்பவும் பர்னர் பக்கத்தில் நீங்கள் லைட்டரை வந்து கொண்டு போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லைட்டாக வந்து அந்த நாபை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் உங்களுக்கு கேஸ் வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இடது கையில் நீங்கள் நாபையும் வலது கையில் லைட்டரையும் பிடிங்க. இப்போ நான் ஒரு கையில் வந்து ஃபோன் வச்சுருக்கிறனால நான் ஒரே கையிலே பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்டில் நீங்கள் வந்து நாபை பிடிச்சிட்டு ரைட் ஹேண்டில் பற்ற வைங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்போ வந்து ஈரப்பதமாக இருக்க இடத்துல வந்து லைட்டரை வைக்காதீங்க. மெயினாக ஏதாவது ஸ்டாண்டோ அல்லது பாக்ஸோ போட்டு பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய டைமிங்கில் அடுப்பு மேலே இந்த மாதிரி வந்து கீழ் போர்ஷன் இருக்கிற மாதிரி வச்சிருங்க. இந்த ஹீட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் எல்லாத்தையும் உறிஞ்சிக்கும்.
இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவும் மதியானம் வச்ச குழம்பு எதுவும் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா, அத நம்ம ரீஹீட் பண்ணுவோம். ஸோ, அந்த மாதிரி ரீஹீட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா ஹீட் பண்றதுக்கு பதிலா நைட் அதிகமா டிஃபன் சாப்பிடுற மாதிரி இருந்ததுன்னா, தோசைக்கல் மேல தோசைக்கல் ஹீட் ஆகக்கூடிய டைமிங்கில இதையும் மேல வச்சிரலாம். 2மே சேர்ந்தே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சீக்கிரமா ஹீட் ஆயிடும். ஸோ, ஹீட் பண்றதுக்கு முன்னாடி நல்லா வந்து இத மூடி போட்டு வச்சுருங்க. சீக்கிரமா வந்து ஹீட் ஆயிடும். இதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா, உங்க கேஸ் மிச்சமாகும். சப்போஸ் உங்களுக்கு லைட் ஹீட் வேணாம், நெறைய ஹீட் வேணும் அப்டின்னா, நீங்க இட்லி வந்து அவிக்கிறீங்க அப்டின்னா, கீழ ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி வந்து குழம்போ மிச்சப்பட்டத உள்ள வச்சுருங்க. மறக்காம மூடி போட்டுருங்க. அப்பதான் நல்லா ஹீட் ஆகும். இப்போ மேல வந்து நம்ம இட்லி ஊத்தி மூடி போட்டு வச்சிர வேண்டியது தான். ஸோ ஈடு வந்து நம்ம ஒரு ஈடு ஊத்தும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா கொதிக்க கொதிக்க ரெடி ஆயிடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இட்லிலாம் ஊத்தி முடிச்சதுக்கப்புறம் லைட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இட்லி சட்டியில இருக்கக்கூடிய தண்ணியில ஹீட் இருக்கும். இதில வந்து ஃப்ரிட்ஜில வச்ச சட்னியோ அல்லது ஏதாவது பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த கூட்டு பொரியல் இருந்தா உள்ள வச்சீங்கன்னா ஹீட் ஆயிக்கும். அதே மாதிரி நீங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி ஊத்துனீங்கன்னா, கீழ வந்து உருளைக்கிழங்கோ அல்லது முட்டையோ வேக வைக்கணும்னா நீங்க போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா, டைமும் சேவ் ஆகும். சேம் டைம் வந்து நமக்கு கேஸும் சேவ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மதியானம் நீங்க செய்யக்கூடிய சாம்பாருக்கு பருப்பு வேக வைப்பீங்க இல்லையா? அதோடயே சேர்த்துட்டு ஒரு பாத்திரத்தில சாம்பாருக்கு சேர்க்கக்கூடிய காய்கறிகளையும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில உள்ள வச்சுட்டு நீங்க விசில் வச்சுட்டீங்கன்னா, ரொம்பவே ஈஸியா வந்து 2மே வெந்துரும். அதே நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள குழையாது. தனியா ஒரு பாத்திரத்தில வைக்கிறனால, நம்ம இதுக்குன்னு தனியா வந்து கேஸ் வேஸ்ட் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சுடு தண்ணி வந்து ப்ரிஃபர் பண்றது தான் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ, அதனால ஒவ்வொரு டைம் நீங்க வைக்கிறதுக்கு பதிலா, நீங்க ஒரே டைமா நெறைய சுடு தண்ணி வச்சுட்டு, இந்த மாதிரி ஃப்ளாஸ்க்ல ஊத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க அப்பப்போ வந்து எடுத்து குடிக்கும்போது ஹீட்டா இருக்கும். இத வந்து ரீஹீட் பண்ணணும்னு அவசியமும் இல்ல. ஹெல்த்துக்குமே ரொம்பவே நல்லது. இதனாலே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கேஸ் வந்து மிச்சமாகும். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பவும் நீங்க நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணுங்க. இந்த மாதிரி லோ ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணும்போது குக்கிங் டைம் வந்து சீக்கிரமா ஆயிடும். உள்ள நம்ம எந்த ஒரு காய்கறியோ ஏதாவது குக் பண்ணணும்னாலும் சீக்கிரமா அந்த மாதிரி குக் ஆயிடும். அதே மாதிரி நீங்க எடுக்கக்கூடிய பாத்திரத்த வந்து பார்த்தீங்கன்னா, ஹைட் கம்மியாயிடுங்க. ஹைட் அதிகமா இருந்ததுன்னா, நமக்கு ஹீட் வந்து அதிகமா தேவைப்படும். நெக்ஸ்ட்டு எந்த பொருள நீங்க சமைச்சாலும் இந்த மாதிரி மூடி போட்டு சமைச்சுங்க. அப்பனா வந்து பார்த்தீங்கன்னா, கேஸும் சேவ் ஆகும். சீக்கிரமா குக் ஆகும். அடுத்து ஃப்ரிட்ஜ்ல இருந்து நீங்க ஒரு பொருள எடுத்து நீங்க குக் பண்ணணும் அப்படின்னா, ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வச்சுருங்க. ஸோ, நம்ம வந்து அதிகமா எடுக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஃபனுக்கு மாவு எடுப்போம். மாவு அப்புறமேட்டு இப்போ சட்னிக்கெலாம் தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் எடுப்போம். ஸோ, அதெல்லாம் முன்னாடி எடுத்து வச்சுருங்க. பால் மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நிமிஷத்துக்காவது முன்னாடியே எடுத்து வச்சுருங்க. கொஞ்சம் அர்ஜென்ட்டா காய்ச்சணும் அப்படின்னா, இந்த மாதிரி தண்ணிக்குள்ள போட்டு வச்சு அதுக்கப்புறம் எடுத்துருங்க. 2 நிமிஷத்துல வந்து கூலிங் போயிடும். கூலிங் போயிட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா உங்களுக்கு ஹீட்டிங்க்கு வந்து கேஸ் செலவாகாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாவது வந்து சமைக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தேவையான எல்லா பொருளையும் ஃபர்ஸ்ட்டு நீங்க எடுத்து வச்சதுக்கு அப்புறமேட்டு ஃப்ளேம ஆன் பண்ணுங்க. இல்லாட்டி நம்ம ஒவ்வொரு பொருளுக்காகவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அடுப்ப ஆன் பண்ணிட்டு அப்பதான் வந்து கருவேப்பிலை ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுக்க போவோம். ஸோ, அந்த மாதிரி எடுக்க போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க தேவையில்லாம வந்து பார்த்தீங்கன்னா, அடுப்பு ஆன்லயே இருக்கும். ஸோ, கேஸ் அதனாலயும் வேஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் உங்களோட குக்கிங்க வந்து ப்ரெஷர் குக்கர்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. குக்கர்ல வந்து நீங்க செய்யும்போது டைமும் சேவ் ஆகும். சீக்கிரமா வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து குக் ஆகுறதுனால உங்களுக்கு கேஸுமே வந்து பார்த்தீங்கன்னா மிச்சமாகும். ஆனா, நீங்க இந்த மாதிரி ப்ரெஷர் குக்கர் வாங்கும்போது, இந்த மாதிரி அலுமினியம் குக்கர் யூஸ் பண்ணாதீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கிற சத்தே பாதி போயிரும் குக்கர்ல சமைக்கும்போது. ஸோ, இந்த மாதிரி அலுமினியம் வெஸல் யூஸ் பண்ணும்போது நெறைய வந்து அதில சத்து இல்லாம ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ, அதுக்கு பதிலா நீங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர் யூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. நியூட்ரியன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பாதிக்கு பாதி கிடைக்கும். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவா நம்ம எந்த பாத்திரத்த எடுத்தாலுமே ஒரு டைம் வந்து கழுவிட்டு யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி கழுவிட்டு யூஸ் பண்ணும்போது டைரக்ட்டா அப்படியே வச்சுட்டு ஹீட் பண்ணாம, அதில தண்ணி எந்த அளவு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்க கொஞ்சமா இந்த அளவுக்கு தண்ணி இருக்கு. ஸோ, இப்போ நம்ம ஆன் பண்ணி வச்சாலுமே அந்த தண்ணி காயிற வரைக்கும் நமக்கு கேஸ் வேஸ்ட்டு தான். ஸோ, நல்லா வடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்க ஆன் பண்ணுங்க. ஸோ, இதனால வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இருக்கக்கூடிய அந்த கேஸ் செலவுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மிச்சமாகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட குக்கிங் டைம் முடிஞ்ச உடனே மறக்காம சிலிண்டரோட நாப ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தைங்க இருக்கிற வீட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க தெரியாம திருவி விட்டா கேஸும் வேஸ்ட் ஆகும். அதே நேரத்தில வந்து அது சேஃப்டியும் கிடையாது. ஸோ, மறக்காம இத செஞ்சு வச்சுருங்க. நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த மாதிரி பர்த்டே கேண்டில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவும் எடுத்து வச்சுக்குவேன். இது வந்து கேக்கோட நாங்க வைக்க மாட்டோம். ஸோ, அந்த கேண்டில்ஸ்லாம் எந்த அளவுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலா நம்ம வந்து குக் பண்ணிட்டே இருப்போம். கரெக்ட்டா குக் பண்ணிட்டு ஒரு அடுப்புல குக் பண்ணிட்டு இருக்கும்போது லைட்டர் காணாம போயிரும். ஸோ, அப்போ வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேப்பர் எடுத்து இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுவோம். ஸோ, அதெல்லாம் வந்து கைக்கு ரொம்ப சேஃப்டி கிடையாது. இந்த மாதிரி நீங்க சின்ன மெழுகுவர்த்தி வச்சுக்கிட்டீங்கன்னா, ஈஸியா பத்த வச்சுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த கேண்டில் வந்து ப்ரிஃபரபிளா இல்லன்னா, இதுக்கு பதிலா நீங்க தீப்பெட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்னுமே ஒரு சில டிப்ஸ் சொல்றேன். பொதுவா நீங்க ஃப்ளேம் வைக்கும்போது அடுப்பு ப்ளூ கலர்ல எரியுதான்றத நோட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் மஞ்ச கலர்ல எரிஞ்சுச்சு அப்படின்னா, அதுல ஏதோ அடைப்பு இருக்கு. கேஸ் ரொம்ப உறிஞ்சுதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் முட்டை, காய்கறிகள் வேக வைக்கும்போது தண்ணி கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. சீக்கிரமா குக் ஆயிரும். அடுத்து நீங்க எப்பவும் சாப்பிடும்போது ஒண்ணா குடும்பமா ஒரே நேரத்துல சாப்பிட்டுக்கோங்க. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா திரும்பி ரீஹீட் பண்றதுக்கே கேஸ் செலவு அதிகமாகும். சமைக்கிறப்போ அரிசியோ பருப்போ ஊற வச்சு சமைச்சிங்கன்னா சீக்கிரமா வந்து குக் ஆகிரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.